பாருங்க, நான் பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு வந்த ஹீட் கேள்வி. என்ன பாருங்க, 2020ஆம் ஆண்டு ஹீட்ல வந்த எஸ்ஏ. சரியானே? பாப்போம். இந்த கேள்வியை நம்மளா வாசிப்போம். வாசிச்சுட்டு அந்த கேள்வியில என்ன சொல்லிருக்காங்க, எது சம்பந்தமா கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றத பார்ப்போம். சரியானே? பாருங்க, புவி வெப்ப சக்தி என்பது புவியில் உள்ள வெப்ப இடங்கள் எனப்படும் வெப்பமான பிரதேசங்களில் அகப்படுத்தப்படும் வெப்ப சக்தியாகும். நிலத்தடி நீர் வெப்ப இடங்களுடன் தொடுக இருக்கும்போது மீ வெப்பமாகிய நீர் உண்டாகும். மீ வெப்பமாகிய நீர் உண்டாகுமாம். அதாவது உயர் வெப்பநிலையில் இருக்க போற நீர் உண்டாக போகுது. அதேவேளை அது உயர் அமுக்கத்தில் வெந்நீர் தேக்கங்களாக பாறைகளுக்கு இடையே அகப்பட்டிருக்கு. சரியானே? உயர்வான அமுக்கத்துல காணப்படுது. சாதாரணமான அமுக்கம் இல்லாம அமுக்கம் அதிகம். சரியானே? அமுக்கம் அதிகமாக காணப்படுமாம். அதோட உயர்வான வெப்பநிலையில காணப்பட போகுது. சரியா? அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதுல ஏ பார்ட், கனவளவு 1/18 மீட்டர் கனமை உடையதும் 200 பாகசி வெப்பநிலையில் இருப்பதுமான ஒரு நிலத்தடி வெந்நீர் தேக்கம் உயர் அமுக்கத்தில் ஒரு வெப்ப இட பிரதேசத்தில் உள்ளது. சரியானே? உயர்வான அமுக்கத்துல இருக்கிறதால அந்த நீர் 200 பாக செல்சியஸ்ல இருக்குதானே. பாருங்க, இல்லைன்னா என்ன நடக்க போதும், 100 பாக செல்சியஸ்ல ஆவியாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனா உயர்வான வெப்பநிலை, அதாவது 200 பாகசி என்ற வெப்பநிலையிலும் அந்த நீர் என்ன செய்யுதாம், காணப்படுதாம். என்ன காரணத்தால? உயர்வான அமுக்கம் காணப்படுதுங்க. பாருங்க, நிலம் வெந்நீர் தேக்கம் வரைக்கும் துளைக்கப்பட்டு, அதாவது நிலத்துல என்ன செய்யறாங்கண்டா அந்த வெந்நீர் தேக்கம் இருக்கிற இடம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, துளைக்கப்பட்டு ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு, அதாவது இந்த படத்துல இருக்கிற மாதிரி, இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், இந்த படத்துல காணப்படுற மாதிரி என்ன இருக்குதாம். அதோட இந்த படம் அளவிடைக்கு வரையப்படவில்லையா. சரியா? காட்டப்பட்டுள்ளது. கொதிநீராவி ஒரு நிலைக்குத்து உருளை குழாயினூடாக ஒரு சுழலிக்கு செலுத்தப்படுகின்றது. கொதிநீராவி ஒரு குழாயினூடாக செலுத்தப்படுகின்றதா. மீ வெப்பமாகிய நீரில் 200 பாகசிக்கும் 100 பாகசிக்கும் இடைப்பட்ட தன்வெப்ப கொள்ளளவு, அதாவது 100 - 200 பாகசிக்கு இடையிலான நீர்ற தன்வெப்ப கொள்ளளவு 4.5 தர 13 ஜூல் kg-1 Kelvin- சொல்றாங்க. அதோட அவர அடர்த்தி 900 கிலோகிராம் மீட்டர்-3 எடுத்துக்கொள்ளட்டாம். சரியா? பாருங்க, நான் இந்த கேள்விக்கு போக முதல் இங்க என்ன நடக்க போகுது, அதாவது இது எதோட சம்பந்தப்பட்ட வினா, இங்க என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்லிக்கொள்றேன். இங்க அடியில வெந்நீர் தேக்கம் இருக்கு. இந்த வெந்நீர் தேக்கத்திலிருந்து, சரியா, அவர்ல இருந்து புறப்படுற சக்தியை வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்கண்டா நீரை ஆவியாக்குறாங்க. சரியா? நீராவியாக்குனா பாருங்க, அந்த படத்துல காட்டப்பட்டது போல மேல என்ன செய்யும், நீராவி வரும். இது குழாயா, இந்த மாதிரி ஒரு குழாயிலிருந்து மேல் நோக்கி நீராவி வருது, அதாவது கொதி நீராவி வருது. கொதி நீராவி நிலத்துக்கு மேல இருக்கிற ஒரு டர்பைன் சிஸ்டத்தோட, இந்த மாதிரி ஒரு சுழலியோட கனெக்ட் ஆகி என்ன செய்யுது, சக்தியை பிறப்பிக்குது. இந்த மாதிரி சுழலியோட கனெக்ட் ஆகி சக்தியை பிறப்பிக்க. எங்க இருந்து வருது சக்தி? கொதிநீராவி இந்த வெந்நீர் ஊற்று அவர்ல இருந்து சக்தியை பெற்று நீர் ஆவியாக மாற்றமடைஞ்சு நீராவியாக என்ன செய்யறார், மேல இந்த குழாயினூடாக மேல வாரார். குறிப்பிட்ட அளவு குழாய் என்ன செய்யறாங்க, நிலத்துக்குள்ள தாட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, தலைக்கு கீழே புவியின் மேற்பரப்புக்கும் கீழே துளைக்கப்பட்டு ஒரு குழாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட அவருக்கு மேலையும் ஒரு குழாய், ஒரு குறிப்பிட்ட அளவு உயரமான குழாய் ஒன்று பயன்படுத்தப்பட்டு அதனூடாக என்ன செய்யறாங்க, கொதிநீராவியை கொண்டு இந்த சுழல செய்யறாங்க. சரியா?
இப்ப ஒவ்வொரு விஷயமா போவோம். அதோட பிள்ளைகள் நமக்கு இந்த கேள்வி செய்யக்குள்ள இந்த வினாவுல தரப்பட்ட தரவுகளை தவிர, அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கணியத்தை குறிப்பிட்ட எழுத்தால குறிப்பிட்டிருந்தாங்கண்டா அந்த எழுத்து அந்த குறியீடை தானே நம்ம விடை எழுதக்குள்ள கட்டாயம் பயன்படுத்தணும். சரியா? சோ முதலாவது பாருங்க, அதாவது ஏ பாட்டுல முதலாவது கேள்வி, தன்பப்ப கொள்ளளவு சியையும் திணிவு எம்மையும் கொண்ட ஒரு பொருளின் வெப்பநிலை டெல்டா தீட்டாவினால் குறைக்கப்படும் போது, வெப்பநிலை செய்தால் டெல்டா தீட்டாவினால் குறைக்கப்படுதாம். அவ்வாறு குறைக்கப்படும் போது பொருளின் மூலம் வெளிவிடப்படும் வெப்பம் டெல்டா கியூவுக்கான கோவையை கேட்காங்க. சோ சாதாரணமா என்ன செய்யலாம், நம்ம சொல்லிக் கொள்ளலாம். டெல்டா கியூவுக்கான கோவை டெல்டா கியூ சமன் திணிவு தர எம் இன்டு தன்பப்ப கொள்ளளவு. பொதுவா நீங்க எஸ் என்று பயன்படுத்திருப்பீங்க, இங்க சி என்று தந்திருக்காங்க, அல்லது சில இடங்கள்ல சியும் பயன்படுத்திருப்பீங்க. எம் இன்டு சி இன்டு வெப்பநிலையில் உள்ள மாற்றம். சோ டெல்டா கியூ சமன் எம் சி டெல்டா தீட்டா. சில நேரம் பழக்க தோஷத்தில் என்ன செய்யலாம், இந்த டெல்டா கியூக்கு பதிலாக டெல்டா எச் என்ற வார்த்தையை என்ற குறியீட்டை பயன்படுத்தலாம். ஆனா அப்படி செய்யக்கூடாது, அவங்க தந்த குறியீடுகளை தான் நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். சோ டெல்டா கியூ சமன் எம் இன்டு சி இன்டு டெல்டா தீட்டா. சோ பாருங்க, இது அந்த முதலாவது ஏல முதலாவது பாட்டுக்குரிய ஆன்சர். சரியா? நீங்க ஏதாவது டவுட் கேட்கணும்டா, ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். சரியானே? இந்த சிஸ்டம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம், என்ன நடக்குது, என்ன மாதிரி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். சரியா? டெல்டா கியூ சமன் எம்சி டெல்டா தீட்டா. அடுத்தது ரெண்டாவது விஷயத்தை பார்ப்போம். ரெண்டாவது என்ன கேட்காங்க, தேக்கத்தில் 200 பாகை செல்சியஸில் உள்ள மீ வெப்பமாக்கிய நீரானது நீரின் கொதிநிலைக்கு, அதாவது 100 பாகை சிக்கு குறைக்கப்படும் போது மீ வெப்பமாகிய நீரின் மூலம், அதாவது அந்த நீரின் மூலம் வெளிவிடப்படும் வெப்பத்தின் அளவு கேட்காங்க. என்ன செய்யறாங்க, உயர்ந்த அமுக்கத்திலையும் உயர்வான வெப்பநிலையிலையும் காணப்படுற நீரை அதாவது வெந்நீர், உயர்வான வெப்பநிலையில இருக்கிறது வெந்நீரை 100 பாகசி, அதாவது அவர கொதிநிலைக்கு குறைக்காங்களாம். அவ்வாறு குறைக்கப்படும் போது என்ன கேட்காங்க, அவர்ல இருந்து வெளிவிடப்படுற வெப்பத்தின் அளவு. பாருங்க, இத கேட்காங்க, இதை வச்சு செய்யக்கூடிய மாதிரி அடுத்த விஷயம் கேட்காங்க. சோ ரெண்டாவது கேள்வி வெப்ப சக்தியை காணப்படும். சரியானே? சோ எழுதி கொள்வோமா. முதலாவது விஷயம், நம்மளுக்கு திணிவு தெரியணும், அந்த வெந்நீர் ஊற்றுக்குள்ள இருக்கிற திணிவு தெரியணும். சரியா? சோ திணிவை காண்றதுக்கு நம்மளுக்கு அடர்த்தி தெரியும், அதோட கனவளவும் சொல்லியிருக்காங்க, அந்த வெந்நீர் ஊற்றுற கனவளவும் சொல்லியிருக்காங்க. என்ன செய்யலாம், நம்ம திணிவை கண்டுகொள்ளலாம். எழுதிக் கொள்வோம். மீ வெப்பமாகிய நீரின் திணிவு, மீ வெப்பமாகிய நீரின் திணிவு எழுதிக் கொள்ளுங்களா. மீ வெப்பமாகிய நீரின் திணிவு என்ன வரப்போகுது, கனவளவு தர அடர்த்தி வி தர ப்ரோ. பாருங்க, கனவளவு சொல்லியிருக்காங்க முதலாவது லைன்லயே, ஏ பாட்டுல முதலாவது லைன்லயே கனவளவு 1.0 தர 18 மீட்டர் கணம். ஆகவே 1.0 தர 18 அடர்த்தி சொல்லிருக்காங்க. பாருங்க, 200 பாகசியிலிருந்து 100 பாகசிக்குள்ள நீர் அடர்த்தி 900. ஆகவே 900 1.0 தர 18 தர 900. சரியா? என்ன வரப்போது, 9 தர 10 கிலோகிராம். இது யாரு, அந்த நீரின் திணிவு. சரியா? சோ இந்த கவனிப்போம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கவனிங்க, இந்த எக்ஸைக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கும் போது
சரியா? வெறுமனே சும்மா செய்து கொண்டு போகாம சில சில வசனங்களை யூஸ் பண்ணி, சரியா? ஒரு ஆள், அதாவது ஒரு சார் வந்து உங்களோட பேப்பரை பார்க்காருண்டா அவருக்கு நீங்க விளங்கப்படுத்தணும். அத அவர் விளங்கிக் கொள்ள தன்மையில் இருக்கக்கூடியவாறு நீங்க என்ன செய்யணும், எஸ்ஸே எழுதி கொண்டு போகணும். வெறுமனே சும்மா செஞ்சு கொண்டு போறல, சரியானே? அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். பாப்போம். திணிவு கண்டாச்சு. அவளுக்கு என்ன அடுத்தது யாரை காணணும்? வெளிவிடப்படும் வெப்ப சக்தி. அடுத்த லைன்ல எழுதி கொள்ளுங்க. மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்படும் வெப்ப சக்தி. மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்படும் வெப்ப சக்தி. வெளிவிடப்படும் வெப்ப சக்தி என்ன? m into c into டெல்டா டி. சரியா? முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கேள்வி, அதாவது ஒவ்வொரு வினா செய்யும் போதும் ஏதாவது சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருந்தது அல்லது நீங்க கண்டுபிடிச்ச சமன்பாடாக இருந்தா அதுல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பிரதியிட்டு காட்டணும். சரியானே? ஆகவே திணிவு அளவு 9 தர தங்கப்ப கொள்ளளவு எவ்வளவு வந்திருக்காங்க? 4.5 தர 10-3. 4.5 தர 10-3 தர. வெப்பநிலை மாற்றம் என்ன செய்யறார்? 200 பாகை செல்சியஸ்ல இருக்கிறவர் 100 பாகை செல்சியஸுக்கு மாற்றம் அடைகிறார். பாருங்க, 9 தர 4.5 தர இது 10-8, இது 10-3. 10-11 இங்க 10-2. 10-13. சரியானே? சுருக்கிடுங்க பாப்போம். இங்க வந்து 9 தர 10-10 9 தர 10-10 கிலோகிராம். 9 தர 10 தர 4.5 தர 13 தர 200 தர 100 எவ்வளவு வரப்போதோ? 13-15 10-15. அதாவது இதை சுருக்குனிலண்டா 4.05 தர 10-16 வெப்ப சக்தி என்ன? 4.05 தர 10-16 ஜூல். கட்டாயம் அழகு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இந்த மாறப்போம். இது 2வது கேள்விக்குரிய ஆன்சரா இருக்க போகுது. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சிலர் வந்து சரியா சுருக்கி அனுப்பியிருக்கீங்க. 4.05 தர 10-16 ஜூல். சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்வி போவோமா? சரியா? அடுத்த கேள்வி போவோமா? கழிச்சு விடுறேன். கட்டாயம் அழகு போடணுமா? கடைசியா வந்து கட்டாயம் அழகு போட்டு கொள்ளணும். சரியா? அடுத்த கேள்வியை வாசிங்க, செய்வோம். பாருங்க, ஏல 3வது கேள்வி. மேலே A2 கணித்த மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்பட்ட சக்தியை பயன்படுத்தி உண்டாக்கத்தக்க கொதி நீராவியின் மொத்த திணிவை கணிக்க. சரியா? நீரின் ஆவியாக்கல் தன்மறை வெப்பம் 2.5 தர 10-6 ஜூல் kg-1. சரியா? கவனிப்போம். நமக்கு
எல் தந்திருக்காங்க, அதாவது ஆவியாதலின் தன்முறை வெப்பம் தந்திருக்காங்க 2.5 தர 10⁻6 ஜூல் kg மைனஸ். சரியானே? நம்ம கிட்ட கேட்டது ஆவியாக்கத்தக்க நீரின் திணிவு. சோ ஆவியாக்கத்தக்க நீரின் திணிவை நம்ம எம் என்று எடுத்துக்கொள்வோம், எம் டேஷ் என்று எடுத்துக்கொள்வோம். சரியா? உதாரணம் எழுதி கொள்றேன். எம் டேஷ் திணிவை நம்ம ஒரு திணிவை எடுத்துக்கொண்டோம்டா ஆவியாக்க தேவையான சக்தி எம் டேஷ் திணிவை ஆவியாக்க தேவையான சக்தி என்ன வரப்போது? எம் டேஷ் இன்டு எல். சரியானே? இந்த சக்தி யாருக்கு சமனாரிக்க போதோ அவர் வெளிவிடப்பட்ட சக்திக்கு சமனாரிக்க போது. மீ வெப்பமாகி வெப்பநிலையில் இருக்கிற நீர் வெளிவிடப்பட்ட சக்தியை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யப்படும்? நம்ம குறிப்பிட்ட அளவு திணிவை வந்து ஆவியாக்கப்படுறோம். என்ன சொல்லலாம்? எம் டேஷ் எல் சமன் 4.05 தர 4.05 தர 10⁻16 ஜூல். 10⁻16 ஜூல். நம்ம காண வேண்டியது எம் காணும், எம் டேஷ காணணும். சோ எம் டேஷ் தர 2.5 தர 10⁻6 சமன் எவ்வளவு? 4.05 தர 10⁻16. எனவே எம் டேஷ் 4.05 இங்கு 2.5 தர 10⁻10. பாருங்க, இந்த 4.05 இங்கு 2.5 என்னமா சுருக்கலாம்? சுருக்கம் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். அதாவது சில சொல்லிருக்கீங்க 1.62 தர 10⁻10 கிலோகிராம். சரியானே? இந்த மாதிரி நீங்க எடுத்தாலும் சுருக்கி எடுத்தாலும் அடுத்த லைன்ல எழுதணும். என்ன வெப்ப சக்தியை பயன்படுத்தி ஆவியாக்கக்கூடிய நீரின் திணிவு சமன் 1.62 தர 10⁻10 கிலோகிராம். இந்த மாதிரி நீங்க கட்டாயம் எழுதி கொள்ளணும். சரியா? அதாவது இப்ப இருந்து பழக்கப்படுத்திக் கொள்வோம் நம்ம. சரியா? சில பழக்கங்கள் என்ன செய்யணும்னா கைப்பழக்கத்துக்கு எடுத்து வந்து கொண்டே இருக்கணும். கடைசி நேரம் மாத்தலாம்டா கஷ்டம். சரியா? எதுவும் நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன மாதிரி செய்யறோமோ அதே மாதிரி தான் பழகி கொண்டு வரும். சரியான பிள்ளைகள்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி சொல்லுங்க. ஏதும் பிரச்சனை இருந்தாலும் கேளுங்களா? சரியா? நோட் பண்ணியாச்சா பிள்ளைகள்? நோட் பண்ணி முடி சொல்லுங்களேன். சரி, என்ன அடுத்த கேள்வியை வாசிங்கோ. செய்வோம். பாருங்கோ, பி பாட்ட கவனிங்கோ. இந்த மாதிரி ஒரு படம் தந்திருக்காங்க. கவனிங்கோ, இந்த மாதிரி ஒரு படம் தரப்பட்டிருக்கி ஒரு குழாயினது குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு குழாயிர குறுக்குவெட்டு பரப்பு தந்தது அது சம்பந்தமா வினா கேட்கப்படுது. படத்தை குறிக்கொள்றேன். கவனிங்கோ, படத்தை குறிக்கொள்றேன்.
இந்த மாதிரி இருக்க. இதுல மையம் உள்ளாரை உள்ளாரை R1, இந்த ஆரை R2, வெளியாரை R3. இந்த மாதிரி தந்திருக்காங்க. சரியானே? இதுக்குள்ள θ1 என்ற வெப்பநிலையும் வெளியில θ2 என்ற வெப்பநிலையும் இருக்கு. சரியா? அதோட K1 K2 தந்திருக்காங்க. பாருங்க, இது K1 K2 நம்மளுக்கு தெரியும், பொதுவா பழக்கப்பட்ட விஷயம், வெப்ப கடத்தாரு. இது வேற வேற பதார்த்தம் என்றும் காட்டிருக்காங்க, கலர் பண்ணி வித்தியாசப்படுத்தி பார்ப்போம். இதை விவரிச்சிருக்காங்க பாருங்களா, கேள்வியை கண்டு பயப்பட கூடாது. அதாவது அவங்க தந்த படங்களை தான் விவரணம் செஞ்சிருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, சும்மா கணக்கு எழுதிருக்கு. சரியா? சோ வெப்ப கடத்தாறு K1 கொண்ட ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்டதும் உள்ளாரை R1ஐயும் வெளியாரை R2ஐயும் உடையதுமான ஓர் உருளை குழாய் வெப்ப கடத்தார். அதாவது இவரை சொல்லியிருக்காங்க. சரியானே? அவர் வெப்ப கடத்தாறு K2 கொண்ட ஒரு தடித்த காவல் திரவியத்தினால் மூடப்பட்டுள்ளது. K2 கொண்ட ஒரு திரவியத்தால இந்த குழாய் கவர் பண்ணிக்க. சரியானே? இது உள்ளிருக்கிறார் கோர், இவர் கிளேடிங், அதாவது மூடல். இவரை கவர் பண்ணி வச்சிருக்காங்க, மூடல். சரியா? மூடப்பட்டுள்ளது. சேர்த்தி குழாயின் வெளியாரை R3. இவர வெளியாரை R3. சரியா? பாப்போம். உறுதி நிலையில், சரியானே, உறுதி நிலையில் என்ன நடக்க போகுது? இதுக்குள்ளால வெப்ப பாய்ச்சல் வீதம் சீராக போகுது, உறுதியாக இருக்க போகுது. வெப்ப பாய்ச்சல் வீதம் இதனூடாக வார வெப்ப பாய்ச்சல் வீதமும் இந்த குழாய்க்குள்ளால போற வெப்ப பாய்ச்சல் வீதமும் சமனாக இருக்க போகுது. நம்ம பழக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கும் நீங்க. சரியா? உறுதி நிலையில் சேர்த்தி குழாயின் உள் வெப்பநிலையும் வெளி வெப்பநிலையும் முறையில் இவர் θ1, இவர் θ2. சரியா? அப்படி இருந்தா சேர்த்தி குழாயின் ஓரலகு நீளத்திற்கு ஆரை வழியே வெளியே வெப்பம் பாயும் வீதம் Q/T. சரியானே? அதுல பாருங்க, அழகா கேட்டிருக்காங்க, ஓரலகு நீளத்தில் கேட்டிருக்காங்க. சரியானே? யாரை காணணும்? ஓரலகு நீளத்தில் இதனூடாக வெப்பம் பாயும் வீதம் Q/T ஆக இருந்தா Q/T என்றது ஒரு பெரிய சமன்பாடு ஒன்றால தரப்படும் என்று காட்ட சொல்றாங்க. சரியானே? சமன்பாடை பார்த்து பயப்படக்கூடா. சரியானே? தெரியா கணத்தில் இருக்கிறதால நம்ம வந்திருக்கு. சப்போஸ் கணியங்கள் தெரிஞ்சவையாக இருந்தா இலகுவான சுருக்களா தான் இருக்கு. சரியா? அதை பார்த்து பயப்படக்கூடாது. பாருங்க, உறுதியான நிலையில இதனூடாக வெப்பம் பாயுதுண்டா. சரியா? இதனூடாக வெப்ப பாய்ச்சல் Q1, இதனூடாக வெப்ப பாய்ச்சல் Q2. எப்படி இருக்க போது? கொண்டு ரெண்டும் சமனாக காணப்பட போகுது. சரியானே? ஆனா அவங்க இங்க Q/T என்று சொல்றது என்னவா? ஓரலகு நீளத்தினூடான வெப்ப பாய்ச்சல் வீதம். சரி, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாப்போம். சரியா? இந்த பொது மேற்புற பிரிக்காங்க, அந்த 2 பேரும் கனெக்ட் ஆயிருக்க போற உள்ளுக்கு இருக்கிற இந்த கோரும் மையப்பகுதியும் வெளியால கவர் பண்ணி இருக்கிற இவரும் கனெக்ட் ஆகிருக்க இந்த பொதுவான பிரதேசம் θ என்ற வெப்பநிலையில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். சரியா? θ என்ற வெப்பநிலையில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். சரியா? சோ பாப்போம். சாதாரணமா நமக்கு தெரியும் வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன வரைக்கும், அதாவது வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T சமன் K into A into டெல்டா தீட்டாவின் கீழ் K into A into டெல்டா தீட்டாவின் கீழ் டெல்டா D அரிக்கப்படும். டெல்டா தீட்டாவின் கீழ் டெல்டா D அரிக்கப்படும். சரியானே? சொல்லிக்கொள்ளுங்க, வெப்ப பாய்ச்சல் வீதம் கமா போட்டு இவர் சமன் இவர் யாரு? வெப்பநிலை படித்தல் சொல்லுவோம், G என்று சொல்லிக் கொள்ளுவோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இது பொதுவாக வெப்ப பாய்ச்சல் வீதம். A என்றது குறுக்கோட்டு பரப்பு, K என்றது வெப்ப கடத்தாறு,
டெல்டா தீட்டாவிங்கள் டி என்றது டெல்டா டி என்றது வெப்பநிலை படித்திரு. சரியா? யாராவது இந்த கேள்வி செய்தாக்கள் இருக்கீங்களா? செய்தாக்கள் இருந்தா சொல்லுங்க பாப்போம். யாராவது நீங்க செய்து விடை எடுத்திருந்தா சொல்லுங்க பாப்போம். பாருங்களா, இப்ப கொஞ்சம் அவதானமா கவனிங்கோ, கொஞ்சம் அவதானமா கவனிச்சு கொள்ளுங்கோ. சரியா? செய்யப்படும். இதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்கோ. உருளை குழாயினது உருளை குழாயினதும் காவல் திரவியத்தினதும் பொது மேற்பரப்பில் உருளை குழாயினதும் காவல் திரவியத்தினதும் பொது மேற்பரப்பில் வெப்பநிலை தீட்டா என்க. உருளை குழாயினதும் காவல் திரவியத்தினதும் பொது மேற்பரப்பில் வெப்பநிலை தீட்டா என்க. சரியா? எடுத்து இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா, இந்த Q1ஐயும் காணப்போறோம். வெப்ப பாய்ச்சல் வீதம் Q1ஐயும் காணப்போறோம். அதாவது Q1 இங்கு T என்று சொல்லலாம். இதனூடாக Q2 இங்கு T. சோ இவரையும் காணப்போறோம், இவரையும் காணப்போறோம். 2 பேர்ல இருந்து யாரை காணப்போறேன் நான்? இந்த Q இங்கு T. இவர்தான் Q இங்கு T. இதனால் Q இங்கு T வந்தா இதால போறவர் என்ன வாய்ப்பார்? அதே Q இங்கு T தான். என்ன காரணம்? உறுதிநிலை. சரியா? சோ நான் உள்ள இருக்கிற இந்த குழாய்க்கு பார்க்க. சரியா? யாருக்கு பார்க்கணும்னா அலகு நீளத்துக்கு கவனிக்கணும். அதை கொஞ்சம் கட்டாயம் பாருங்க. இந்த Q இங்கு T அவங்க வந்தது அலகு நீளத்துக்கு. பாப்போம். எழுதி கொள்ளுங்க. அலகு நீளத்தினூடாக அடுத்த பக்கம் எழுதி கொள்ளுங்க. அலகு நீளத்தினூடாக உருளை குழாயிலிருந்து வெளியேறும் வெப்ப பாய்ச்சல் வீதம் இல்ல நோமலா உருளை குழாயினூடான வெப்ப பாய்ச்சல் வீதம் என்றாலும் பரவாயில்ல. உருளை குழாயினூடான வெப்ப பாய்ச்சல் வீதம் பாருங்க. அதாவது கட்டாயம் என்ன எழுதணும்? அலகு நீளத்தில் என்ற விஷயம் கட்டாயம் எழுதி கொள்ளணும். கவனிங்களா, கியூவிங்கு T சமன் கேக்கு பதிலா இவர் என்ன வெப்ப கடத்தாரு K1. சரியானே? குறுக்கோட்டு பரப்பு பாருங்க. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரப்போகுது. உருளை குழாய் இந்த மாய்க்க போகுது. இந்த உயரத்தை அல்லது இந்த உயரத்தை எடுப்போம், அல்லது இந்த நீளத்தை L எடுப்போம். ஏதோ L எடுத்துக்கொள்றேன். சரியா? பாருங்க, இதுல மேற்பரப்பளவு போடுவோம். K இன்டு அங்கால வரப்போகுது யாரு? பரப்பளவு. இந்த பரப்பளவு போடக்குள்ள நம்மளுக்கு ஒரு சிக்கல் வரப்போகுது. இது R1 இருக்கா, இது R2 இருக்கா. சோ நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். ஆரையா எதை எடுத்துக்கொள்ளலாம்? உங்களுக்கு தெரியும், இவர் R1 என்ற ஆரை உள்ளாரை, R2 என்ற ஆரை வெளியாரை, இந்த குழாய். சோ நம்ம ஆரையாக என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். யாராவதா? பாருங்க, இவங்க 2 பேருக்குமான சராசரி எடுத்துக்கொள்வோம். இந்த சராசரி. சரியாடி? ஆகவே இந்த ஆரையாக யார் எடுத்துக்கொள்வோம்? நம்ம R1 சாக R2 இங்கு 2. ஆகவே இவர பரப்பளவு என்ன வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். 2 பை ஆருக்கு பதிலா R1 சாக R2 இங்கு 2 இன்டு L. வெறுமனே உருளையின் பரப்பளவு என்ன? உருளையின் மேற்பரப்பளவு 2 பை R L. அதாவது 2 பை R H ன்னு பாத்தீங்க. Lக்கு பதிலா நீங்க L போட்டீங்க. சரியா? அவ்வளவுதான். ஆகவே 2 பை இன்டு R1 சாக R2 இங்கு 2 இன்டு L. யாரு? குறுக்கோட்டு பரப்பு. அங்கால என்ன வரப்போது? வெப்பநிலை படித்திறன். இவரை தடிப்பு போடணும். அடுத்தது இவற்றுக்கு குறுக்கியான வெப்பநிலை மாற்றம். இவர் θ1 என்ற வெப்பநிலையில் இருக்கார், இந்த பொது மேற்பரப்பு θ என்ற வெப்பநிலையில் இருக்கார். ஆகவே θ1 மைனஸ் θவின் கீழ் தடிப்பு என்ன வரப்போது? R2 மைனஸ் R1. R2 மைனஸ் R1. இது சாதாரணமான என்ன வெப்ப பாய்ச்சல் வீதம். ஆனா கியூவிங்கல் T என்றது அலகு நீளத்தில் உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம். ஆகவே நான் இவர் என்ன செய்யணும்?
நீளத்தால பிரிக்கணும். நீளத்தால பிரிப்பது என்ன காரணம்? அலகு நீளத்தில் உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம். சரியா? அலகு நீளத்தில் உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம். சரியானே? இந்த விஷயம் எல்லாம் விளங்குதா உங்களுக்கு? முக்கியமான கட்டத்தில் இருக்க விளங்குதா இந்த விஷயம் எல்லாம்? சொல்லுங்க பாப்போம். ஏதும் பிரச்சனை தான் கேட்டுக்கொள்ளுங்க. சரி என்ன? பாருங்க, கியூவிங்கு டி சமன் K1 into பை ரெண்டும் பட்டுப்பற்றும் எல்லும் பட்டுப்பற்றும். பாருங்க, R1 ஆக R2 விங்கு R2 மைனஸ் R1. இங்க θ1 மைனஸ் θ. நம்மளுக்கு தேவையான ஒரு ஜார் சொல்லுங்க. கியூவிங்கில் டி. இந்த தீட்டாவில விட கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்ன காரணம் கேட்டா அந்த தீட்டான்னு சொல்றது நம்ம எடுத்த கணியம். அதுல நம்ம விடையே கொடுக்க கூடாது. ஆகவே நம்ம தீட்டாவை நிற்கணும்டா. சரி, அதனால நான் θ1 மைனஸ் θவை எழுவாய் மாற்றம் செய்யறேன், சப்ஜெக்ட் பண்ண போறேன். சுவர்ல இருந்து θ1 மைனஸ் θ சமன் பாருங்க, கியூவிங்கில் டி இன்டு R2 மைனஸ் R1 இங்கு R1 ஆக R2 இன்டு ஒண்டிங்கு K1 பை. இதை நான் முதலாம் சமன்பாடு எடுத்துக்கொள்றேன். சரியா? இதான் முதலாம் சமன்பாடு எடுத்துக்கொள்றேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் குயிக்காரிங்க பிள்ளைகள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் சுருக்களா போவதே தவிர கஷ்டமா இருக்கா நமக்கு? இல்லன்னு படிச்ச விஷயம், பழகின விஷயம், நீங்க செய்த கேள்விகள், பாஸ் பேப்பர் கேள்வி, நீங்க பார்த்த பழகின எல்லா கேள்வியுமாய் தான் இருக்குது. மற்றபடி எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பழக்கப்படணும். அப்படி பழக்கப்பட்டு செய்யக்கூடிய மாதிரி ஆற்றல் வரலண்டா என்ன சொல்லுவீங்க? டைம் காணான்னு சொல்லுவீங்க. சரியாடி? சோ நீங்க என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் பழக்கப்படும். சோ முதலாம் சமன்பாடு θ1 மைனஸ் θ சமன் கியூவிங்கில் டி இன்டு R2 மைனஸ் R1 இங்கு R1 பிளஸ் R2 இன்டு 1 ஓவர் K1 பை. சரியா? அழிக்க நான் இதே மாதிரி இதே விஷயம் நான் யாருக்கு செய்யப்படுறோம்? இந்த அளவு செய்யப்படுறோம். இந்த காவலிடப்பட்ட அந்த பகுதிக்கு செய்யப்படும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, செய்து காட்டுறேன். பாருங்க, இவருக்கு ஓரளவு நீளத்திலான வெப்ப பாய்ச்சல் வீதம் கியூவிங்கில் டி சமன் என்ன போது K2 இன்டு 2 பை R2 சக R3 இங்கில் 2. சரியா? மேல் இஞ்சை மேல் வந்து கீழே மேல் வரும், ரெண்டும் கட் ஆயிடும். சோ நான் அதை எழுதல. இன்டு θ மைனஸ் θ2 இங்கில் பாருங்க, இங்க θ வெளியே θ2. சோ θ மைனஸ் θ2 கீழ் R3 மைனஸ் R2. சரியா? இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இதுல நான் என்ன செய்ய போறேன்? அதே விஷயம் θ மைனஸ் θ2 எழுவா மாற்றம் செஞ்சேன்டா. கியூவிங்கில் டி இன்டு R3 மைனஸ் R2 இங்கில் R2 பிளஸ் R3 இன்டு K2 பை. பாருங்க, எடுத்தாச்சு. இவர் இரண்டாம் சமன்பாடு. நான் ஏற்கனவே அதை விளக்கமா செய்து காட்டினதால இதை குயிக்காளி இருத்தேன். சரி, அது இரண்டாம் சமன்பாடு. இதே போல நம்மளுக்கு முதலாம் சமன்பாடு தெரியும். என்ன? θ1 மைனஸ் θ சமன் கியூவிங்கில் டி இன்டு R2 மைனஸ் R1 இங்கில் R1 பிளஸ் R2 இன்டு 1 ஓவர் K1 பை. இது முதலாம் சமன்பாடு.
இப்ப என்ன செய்ய போறேன் நான் இந்த தீட்டாவை நீக்கணும். இங்க மைனஸ் தீட்டா இருக்கா, இங்க நார்மலா தீட்டா பிளஸ் தீட்டா இருக்கா. சோ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி விட்டேன்டா தீட்டாவும் தீட்டாவும் போயிடும். சோ 1 plus 2 என்ன வர போகுது தீட்டா மைனஸ் தீட்டா 27 cubic t into r2 minus r1 into r1 plus r2 into 1 over k1 pi சக cubic t into r3 minus r2 into r2 plus r3 into 1 over k2 pi வெறுமனே சுருக்கல் என்ன சரியா. சோ நமக்கு தேவையான ஒரு ஜார் cubic t. இந்த cubic t யை எழுவா மாற்றம் செஞ்சு எடுக்கணும். பாருங்க θ1 minus θ2 cubic t யை பொதுவா எடுத்தனண்டா என்ன வர போகுது r2 minus r1 into k1 pi into r1 சக r2 சக r3 minus r2 into k2 pi into r2 சக r3 சரியா. இப்ப இவர்தான் நமக்கு தேவை. என்ன செய்வோம் இது அப்படியே கொண்டு இவரை பிரிச்சு விடுவோம், விட வந்துடும். அதான் பேப்பர்ல இருக்கிற ஆன்சர். கொஞ்சம் சுருக்கல் என்ன எழுத்து வேலை கூட வாரிக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். சரியா நோட் பண்ணி முடிய சொல்லுங்களா, கொஞ்சம் கூட வாரிக்கணும் எழுத்து வேலை, யோசிக்காம எழுதி கொண்டே போறான். சரியா கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா அதாவது எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி தான் பேப்பர் வரும், நம்ம பிராக்டிஸ் பண்றத பொறுத்து இருக்கு நமக்கு. சரியாடு நோட் பண்ணி முடிய சொல்லுங்களா, அடுத்தது பார்ப்போம். சரியா இதை அழைச்சி விடுறேன். சரியா சோ அடுத்த வேலையை பார்ப்போம். பி பார்ட் ஓகே. இப்ப சி பார்ட் சரியானே. சி பார்ட்ல போக முதல் நான் இங்க ஒரு விஷயம் சொல்றேன். சரியானே சி பார்ட்டுக்கு போக முதல் வந்து என்ன செய்ய போறேன்டா அந்த சி பார்ட்டுக்குரிய விஷயத்தை சொல்ல போறேன். ஏற்கனவே சொன்னேன் நிலத்தடி அதாவது நீருக்கடியில இருக்கிற வெந்நீர் ஊற்றிலிருந்து கொதி நீராவி பிறப்பிக்கப்பட்டு மேல் நோக்கி அனுப்பப்படுது. இது புவியில மேற்பரப்பு மேல வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகுது ஒரு சுழலிக்கு அனுப்பப்படுது. சுழலிக்கு அனுப்பப்பட்டு அந்த சுழலிய சுத்த வச்சு அந்த டர்பைனை பயன்படுத்தி டர்பைனை சுத்த வச்சு என்ன செய்யறாங்க அதுல இருந்து நமக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்றாங்க. சரியா சோ இந்த கவனிப்போம் இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி வரப்படும் தான். இங்க இருந்து நமக்கு புறப்பட போற சக்தி நம்ம கண்டிருக்க எவ்வளவு 4.05 தர 4.05 தர எவ்வளவு 10⁻16 ஜூல். இந்த சக்தியை வச்சு என்ன செய்யறோம் கொதிநீராவியை உருவாக்குறோம். கொதிநீராவி மேல வாரா மேல வரக்குள்ள இவங்க இந்த குழாய் தானே பாருங்க இது வந்து குழாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம செஞ்சமே ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு குழாய் இருக்கா செஞ்சோம் இந்த குழாயிர குறுக்கு வெட்டு பரப்பு தான் இவர். சரியா ஆகவே
நமக்கு தெரியும் இந்த குழாய்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையில இருந்து வெளியே வேற வெப்பநிலை தான் கட்டாயம் விதிக்க போகுது, அதோட குறைந்த வெப்பநிலை தான் விதிக்க போகுது. சோ என்ன நடக்குது, இதுக்குள்ள இருந்து வெப்ப பாய்ச்சல் ஏற்படுது, இதுக்குள்ள வெப்ப பாய்ச்சல் ஏற்படுது. ஆகவே இதனூடாக கொதிநீராவி மேல் நோக்கி போக்குள்ள வெப்ப பாய்ச்சல், வெப்ப இழப்பு என்ன செய்ய போகுது, ஏற்பட போகுது, வெப்ப இழப்பு ஏற்பட போகுது. சரியா? சோ பாருங்க, இதுக்குள்ள கொதிநீராவி பிறப்பிக்கப்படுது, கொதிநீராவி இங்கிருந்து மேல் நோக்கி வரும்போது வெப்பம் என்ன செய்யப்படுது, இழக்கப்படுது. சரியா? சோ இங்க வெப்ப இழப்பு ஏற்படுது. அதோட இந்த குழாயிலையும் வெப்ப இழப்பு ஏற்படும், இந்த குழாயிலையும் வெப்ப இழப்பு ஏற்பட போகுது. சரியானே? பாப்போம். இந்த வெப்ப இழப்பெல்லாம் ஏற்பட்டதுக்கு பிறகு எஞ்சி காணப்படும் தானே வெப்ப சக்தி, அந்த வெப்ப சக்தி இந்த தேவையின சுத்த பயன்படுத்த போகுது. சரியா? இந்த மிஞ்சி காணப்பட போற வெப்ப சக்தி தேவையின சுத்த பயன்படுத்தப்பட போகுது. பாருங்க, இவரை பயன்படுத்தினாலும் இவர்ல இருந்து புறப்பட போற அவுட்புட் 100% புறப்படுமா, அதாவது இங்க வந்து சேர்ற சக்தி அவ்வளவு அவுட்புட்டா புறப்படுமா அல்லது குறைவாக புறப்படுமா? உண்மையிலேயே பிராக்டிகலா எப்படி புறப்படும் சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் எதிர்பார்க்க நான். சரியா? நீங்க யோசிக்கணும். ஓமனே, உண்மையிலேயே இங்க வார சக்தி அனைத்தும் இங்க அவுட்புட்டா புறப்பட மாட்டாது, குறைவாகத்தான் புறப்படும். ஏன்? திறன், அதாவது எபிசியன்சி வந்து 100% நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்டா இருக்காது. யாரா இருந்தாலும், அந்த இறைவனாக கூட இருந்தாலும் 100% பெர்ஃபெக்டா இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருக்கலாம், இறைவன் இருக்கலாம், அது வேற விளக்கம். சரியா? சர்ச்சைக்குள்ள போக கூடாது நம்ம. சோ எந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்டா இருக்காது. ஆகவே 100% எபிசியன்சியோட கிடைக்குமா? கிடைக்காது, குறைவாகத்தான் கிடைக்க போகுது. சரியா? சோ இவர் குறைவாக கிடைக்காது. இவர் எத்தனை சதவீதம் என்று தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம், இங்க வந்து சேர்ந்தவரை காணலாம். இங்க வந்து சேர்ந்தவர் 100% இருக்கு, இங்க வந்து சேர்ந்தவர் 100% இருப்பாருண்டா இங்க குறைவாகத்தான் பரப்பது அவுட்புட். சரியா? அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும், நான் வச்சுக்கொள்ளும் இப்ப தேவைப்படுறவர். அதோட இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்க, நீங்க சொல்லணும் வேண்டிய எதிர்பார்க்க, இந்த பிரதேசம் இது வந்து இந்த குழாய் வந்து நிலத்துக்கு உள்ள இருக்கா, இந்த பிரதேசத்தாலையும் வெப்பம் இழக்கப்படும், இவராலையும், அதாவது இந்த பிரதேசத்தாலையும் வெப்பம் இழக்கப்படும். ஓரளவு நீளத்துல இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற பகுதியால வெப்பம் இழக்கப்படுறது x1 எடுக்க, இங்க ஓரளவு நீளத்துல இழக்கப்படுற வெப்பத்தைனா x2 எடுக்க. உண்மையிலேயே சும்மா யோசிச்சு சொல்லுங்க, இந்த x1 பெருசா இருக்குமா, x2 பெருசா இருக்குமா? இதுக்குள்ள இந்த குழாயை சுத்தி என்ன இருக்க போது, அதாவது புவியிற பாறைகள், பாறைகள், மண் எல்லாம் இருக்க போகுது, கவர் பண்ணி இருக்க போகுது. இங்க அந்த மாதிரி எந்த விதமான கவரிங்கும் இருக்காது, வெறுமனே குழாய் இருக்க போகுது. சரியா? ஆகவே இந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற குழாயால ஓரளவு நீளத்தில் இழக்கப்படுற வெப்பம் பெருசா இருக்குமா, இல்ல இங்க பெருசா இருக்குமா? இங்க x1 இழக்கப்படுதுண்டா இங்க x2 சொல்றேன், x1 பெருசா x2 பெருசான்னு கேட்க. உங்கள்ட்ட எந்த ஓகே பாருங்க, x2 தான் பெருசா இருக்கும். சரியானே? நார்மலா நம்மளுக்கு என்ன நிதார்த்தம், சாதாரணமா இயல்பான ஒரு விஷயமே சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்னா கேள்விக்குள்ள போவோம். சரியானே? இந்த விஷயத்தெல்லாம் அழிச்சு விடுறேன், கேள்விக்குள்ள போவோம். நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு கேள்வி வாசிக்கலண்டா அந்த கேள்விக்குள்ள நீங்க போகணும், அங்க போ இமேஜின் பண்ணணும். சரியானே? நமக்கு இருக்கிற அறிவை விட அந்த கற்பனா சக்தி எந்த அளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி கொள்ள போறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம விட எடுத்துக்கொள்ளலாம். சரியானே? ஒரு கேள்வி சொல்லப்படுதுன்னா அந்த கேள்விக்குள்ள நான் போகணும், பிராக்டிகலா என்ன செய்யணும், அந்த கேள்விக்குள்ள உட்பட்டு கற்பனையில போ, என்ன நடக்குது, இப்படிதான் இப்படிதான் விஷயத்த எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப இலகுவா இருக்கும் செய்யறது. சரியா? பாப்போம். இது இருக்கட்டும், சைட்டா இந்த பக்கம் படி எழுதுவோம். பாருங்களா, சீப்பா
புவி வெப்ப வலு பொறியங்கள், அதாவது பிளான்ஸ், சரியானே, அதாவது தேர்மல் பிளான்ஸ் புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி, இந்த வெப்ப சக்தியை பயன்படுத்தி என்ன செய்தாம், மின்சக்தியை பிறப்பிக்கிறாம். மேலே ஏயில் நிலத்தடி தேக்கத்திலிருந்து பெறப்படும் 100 பாகசியில் உள்ள கொதி நீராவி, சரியானே, 100 பாகசியில் உள்ள கொதி நீராவி போறார், இதனூடாக போறார், இதனூடாக போறவர் 100 பாகசியில் உள்ள கொதி நீராவி. ஆகவே குழாய்க்குள்ளடிக்க போற வெப்பநிலை என்ன, 100 பாகசி, சரியானே. கொதி நீராவி 48 சென்டிமீட்டர் உள்ளாரையும் 52 சென்டிமீட்டர் வெளியாரையும் கொண்ட ஒரு உருளை உலோக குழாயினூடாக சுழலிக்கு அனுப்பப்படுகின்றது. உள்ளாரை 48, வெளியாரை 52. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி மேல பி பாட்டுல பார்த்ததை வச்சு ஒப்பிட்ட வேண்டா, R1 மறைமுகம் என்ன சொல்றாங்க, R1 48 சென்டிமீட்டராம், R2 52 சென்டிமீட்டராம், சரியா. இதத்தான் மறைமுகமா சொல்றாங்க. அதோட சொல்றாங்க பாருங்க, அனுப்பப்படுகின்றது இக்குழாய் 6 சென்டிமீட்டர் தடிப்புடைய ஒரு காவல் திரவியத்தினால் மூடப்பட்டுள்ளது. சோ நேரடி அவங்க R3 தராம 6 சென்டிமீட்டர் தடிப்பண்டா, தடிப்பதுக்கு சமன் வைக்கணும் பார்த்த படத்தின்படி R3 - R2 சமன் என்ன. சோ R3 - R2 6 சென்டிமீட்டர். சோ இவர்ல என்ன சொல்லலாம், R3 சமன் R2 கொண்டு கூட்டுவோம், 58 சென்டிமீட்டர், சரியான தரவெல்லாம் நோட் பண்ணிக்கோ. அதோட என்ன சொல்றாங்க, உலோகம் கமா காவல் திரவியம் ஆகியவற்றின் வெப்ப கடத்தாறுகள் முறையே, உலோகத்தினதும் காவல் திரவியத்தினதும் வெப்ப கடத்தாறுகள் முறையே 100 வாட் மீட்டர் -1 கெல்வின் -1 2 11. சோ K1 100, அதே போல K2 2 11. அளவு போடணுமா, ஓமனே கட்டாயம் போடணும், போட்டு விடுறேன். வாட் மீட்டர் -1 கெல்வின் -1 இந்த மாதிரி. அதோட அவ்வளவு முடியுது. சோ பாருங்க தரவெல்லாம் தந்துட்டாங்க, சரியா, நோட் பண்ணியாச்சு. இப்ப கேள்விக்குள்ள போவோம். இதுல உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்கு அவ்வளவு நேரம் பார்த்ததுக்குள்ள, இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா. சோ இப்ப பார்ப்போம். முதலாக இருக்காங்க, சுற்றாடலின் சராசரி வளிவெப்பநிலை 30 பாக செல்சியஸ், அதாவது இந்த குழாய்க்கு வெளியால இருக்கிற வெப்பநிலையை 30 பாக செல்சியஸ் சொல்றாங்க, சரியா. இந்த குழாய்க்கு மேல சுற்றாடல், இங்க சுற்றாடலில் வெப்பநிலை எவ்வளவா 30 பாக செல்சியஸ் எனில் உறுதியான நிலையில் B-க்கும் C-க்கும் பாருங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பகுதி A என்ற பகுதி, இந்த பகுதி B என்ற பகுதி, இது C என்ற பகுதி. சோ ஒரு குழாய் இருக்கி A-லிருந்து C வரைக்கும் இருக்கி, அதை 2 பகுதியா பிரிக்காங்க. A-லிருந்து B பகுதி நிலத்துக்குள்ள இருக்கிறவர், B-லிருந்து C பகுதி மேல இருக்கிறவர். சோ இதுல வெப்பநிலை 30 பாக செல்சியஸ், உள்ளுக்கு 100 பாக செல்சியஸ், சரியா. இது 30 உள்ள 100 பாகை செல்சியஸ், இந்த விஷயம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, B-க்கும் C-க்கும் இடையே உள்ள குழாயினது ஓரலகு நீளத்தில் உள்ள 100 பாகை செல்சியஸில் இருக்கும் கொதி நீராவியிலிருந்து சுற்றாடலுக்கு நடைபெறும் வெப்ப இழப்பு வீதத்தை காண்க. கிவிங்கில் தீயக்காங்க, மறைமுகமா கிவிங்கில் தீய காட்டாமன்றாங்க, குறிப்பிட்ட தராம வசனமா சொல்றாங்க. சோ பாருங்க, நம்மளுக்கு எல்லா தரவுகளும் தெரியும், கிவிங்கில் தீய கேட்டிருக்காங்க, போட்டு சுருக்கப்புறம் அவ்வளவுதான். நான் இதெல்லாம் அழிச்சு விடுறேன், அழிச்சுட்டு இங்க எழுத போறேன், இல்லாட்டி இதை அழிக்கவா, இதுக்கு அடுத்த படுகிற நேரம் இதை அழிச்சு விடுறேன்னா நீங்க செய்யலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம், நீங்க ட்ரை செய்யலாம்.
சாதாரண பிரதிட்டு செய்யறேனே அதோட தரவு தந்திருக்காங்க பாருங்க. பை சமன் 3 என கொள்க. அதோட கணிப்பில் 10 சய உறுப்புடன் ஒப்பிடும் போது 10 சய 4 கொண்ட உறுப்பை புறக்கணிக்க. 10 சய 4 புறக்கணிக்க என்று சொல்லல, 10 சய 4 கொண்ட உறுப்பை புறக்கணிக்க. கவனமா இருக்கணுமா பாப்போம். கியூவிங்கிள் டி சமன்பாட்டை எழுதுவோம். என்ன வந்துச்சு நம்மளுக்கு? θ1 மைனஸ் θ2 விங்கிள் R2 minus R1 equal K1 pi into R2 சக R1 சக R3 minus R2 equal K2 pi into R3 சக R2. இதுல பிரதிட அப்புறம் அவ்வளவுதான். 100 minus 30 கீழே R2 minus R1 எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். 10/2 4 தடவை 10/2. K1 வந்து 100, பை வந்து 3, R1 சக R2 100 தர 10/2. சரியா? சக R3 minus R2 6 தர 10/2. 2 இங்கு 11 தர 3 தர R1 சக R3 சக R2 110 தர 10/2. சரியா? யார் வரப்போறார் இவர்? 70 கீழ். இத பாருங்க, 10/2 10/2 கேன்சல். 4 3 100 தர 100 10/4 மேல வந்தா 10/4. சோ 4 3 தர 10/4 சக இவர் யாரு? வெறுமன 10/1 கூட வந்து. இதுல பாருங்க, 10/1 ஒப்பிடும் போது இந்த உறுப்பு, அதாவது 10/4 கொண்ட உறுப்பு இவர் மொத்தமா இவரை புறக்கணிக்கட்டாவே. என்ன சொல்லலாம்? இவர் அண்ணளவா? எழுபதின் கீழ் 10/1 700. சரியான 700. அலகு போடணும், மறந்துடக்கூடாது. கியூவிங்கிள் டி என்ன? ஓரலகு நீளம். ஓரலகு நீளத்தில் வெப்ப பாய்ச்சல் வீதம். ஓரலகு நீளத்தில் ஏற்பட்ட வெப்ப பாய்ச்சல் வீதம் எவ்வளவு? வாட். வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கு வாட். ஓரலகு என்று வார்த்தால வாட் மீட்டர் -2. சோ வாட் மீட்டர் -2. சாரி -1 சாரி -1. வாட் மீட்டர் -1. சரியா? இடம் காணாத தெளிகன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 4 கேள்வியான இருக்கு. எதுவும் பிரச்சனைடா கேளுங்க கிடையாது. சரியா? எதுவும் பிரச்சனையா இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நோட் பண்ணி முடி சொல்லுங்களேன், அடுத்து பார்ப்போம். சரி என்ன? சோ பாருங்க, அழிச்சு விடுறேன். அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்காங்கண்டா, 2வது புவியின் மேற்பரப்பிலிருந்து சுழலி வரையுள்ள குழாயின் நீளம் 500 மீட்டர் எனில், அதாவது இந்த பியில இருந்து சி வரைக்குமான குழாயினது நீளம் 500 மீட்டர். சரியானே? எல்பிசி சமன் 500 மீட்டர். யார் செய்யற? நம்ம சீல 2வது கேள்வி. எல்பிசி சமன் 500 மீட்டர். என்ன கேட்காங்க?
பியிலிருந்து சி வரைக்கும் கொதிநீராவியிலிருந்து சுற்றாடலுக்கு நடைபெறும் வெப்ப இழப்பு வீதத்தினை கணிக்க. நம்மளுக்கு தெரியும் ஓரலகு நீளத்தினால் வெளிவிடப்படும் வெப்ப சக்தி தெரியும். சொல்லிக் கொள்ளுங்க, கீழே பாயிண்ட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க. ஓரலகு நீளத்தினால் வெளியேறும் ஓரலகு நீளத்தினால் நடைபெறும் வெப்ப பாய்ச்சல் வீதம் எவ்வளவு? 700 வாட். ஓரலகு நிலத்தில் 700 வாட் அல்லது 700 வாட் மீட்டர் -12 போட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு யாரு 500 மீட்டருக்கு தேவை? சாதாரண சிலர் கேள்வி. ஒரு ஆளுக்கு 700 500 பேருக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? ஆகவே 500 மீட்டர் நீளத்தினால் ஏற்படுத்தப்படும் வெப்ப பாய்ச்சல் வீதம் 700 தர 500 7 5 35 40 வாட். 3.5 தர 15 வாட். நோட் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, அழகான கேள்வி. சும்மா பாடி செய்வீங்க. சரியா? சரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரியான பிள்ளைகள், கழிச்சு ஒரு இன்னொரு கேள்வியாக நோட் பண்ணிருப்பீங்க. சரியா? அடுத்தது பாருங்க, 3வது கேள்வி. புவியினுள், அதாவது இப்ப இதுக்குள்ள வராங்க இந்த குழாய்க்கு. பிசி என்ற குழாயை பத்தி கதைச்சாச்சு. இப்ப ஏவி என்ற குழாய், ஏவி என்ற பகுதி, குழாயின் ஏவி என்ற பகுதிக்கு வராங்க. புவியினுள், அதாவது ஏயிலிருந்து பி வரைக்கும் ஓரலகு நீளத்தில் வெப்பம் இழக்கப்படும் வீதம் பியிலிருந்து சி வரைக்கும் ஓரலகு நீளத்தில் வெப்பம் இழக்கப்படும் வீதத்தின் அரைவாசி என கொள்க. நம்மளுக்கு தெரியும் x2 தான் பெரியவர், இங்கதான் வெப்ப இழப்பு அதிகமாக அளிக்கப்படும் நம்மளுக்கு தெரியும். x1 சின்ன. ஏற்கனவே நான் சொன்ன விளங்கிட்டேன், உங்களுக்கும் விளங்கி வந்துச்சு. பாருங்க, x1 சின்ன, x2 பெருசு. அதோட என்ன சொல்றாங்க, இங்க வெளியேறதை விட இது அரைவாசியா. இது நம்மளுக்கு தெரியும் 700 வாட் என்று கண்டுபிடிச்சிருக்கோம். இவர் யார் அழைப்பார்? 350 வாட் அரைவாசி. எழுதி கொள்ளுங்க, கீழே பாயிண்ட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க. சரியானே? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உடனே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? வாட்சி நோட் பண்ணிப்போம். அரைவாசி என கொள்க. எழுதி கொள்ளுங்களா? ஏயிலிருந்து பி வரை உள்ள குழாயிலிருந்து, ஏயிலிருந்து பி வரை உள்ள குழாயிலிருந்து வெப்ப பாய்ச்சல் வீதம். ஏயிலிருந்து பி வரை உள்ள குழாயிலிருந்தான வெப்ப பாய்ச்சல் வீதம். ஏயிலிருந்து பி வரை உள்ள குழாயிலிருந்தான வெப்ப பாய்ச்சல் வீதம். சரியா? ஏயிலிருந்து பி வரை சமன் அழகா போட்டு காலுங்க 700 × 2, அதாவது 350 வாட். பிரிச்சு காட்டிக்கும். 2 அரைவாசி, அரைவாசி எடுத்தாலே 2 350 வருது 2 வாட்டி. சரியா? இப்ப பாப்போம் என்ன சொல்றாங்க. என கொள்க, ஏவியின் நீளம் 2 கிலோமீட்டர், அதாவது 2000 மீட்டர், 2 கிலோமீட்டர் ஆகும். முழு குழாயிலிருந்தும் நடைபெறும் மொத்த வெப்ப இழப்பு வீதத்தை காண்டாம். பாருங்க, முழு குழாயிலிருந்தும் சில நேரம் நம்ம வெறுமனே ஏயிலிருந்து பி வரைக்கும் கண்டுபட்டு விடையை கொடுத்தா சில நேரம் அதுக்கு அடுத்ததுக்கு மார்க் கிடைக்காது. முழு குழாய் என்றா என்ன? ஏயிலிருந்து பிக்கும் வரணும், பியில இருந்து சிக்கும் வரணும். நம்ம பியில இருந்து சிக்கு கண்டுத்தோம். இப்ப யாரை காணணும்?
ஏயிலிருந்து பி வரைக்குமான இழப்பை காணலாம். சோ அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், என்ன செய்வீங்க? இவர நீளம் 2000, இதனூடான வெப்ப பாய்ச்சல் வீதம் 350, 2000 தர 350 பெருக்கி ஒரு விடை எடுப்பியல், அவரோட ஏற்கனவே கண்ட இவரை கூட்டுவீங்க. சரியா? சோ கீழே எழுதி கொள்ளுங்க. ஏவியின் வழியே சரி, அது 350 வாட்ஸ் மீட்டர் -1 என்ன அளவு கொண்டு பிளே அவுட் பாருங்க. 350 வாட்ஸ் மீட்டர் -1 ஓரளவுக்கு தானே, ஓரளவு நீளத்துக்கு தானே. சரியா? 350 வாட்ஸ் மீட்டர் -1. சோ கீழே கொள்ளுங்க. ஏவியிலிருந்து வெளியேறும் வெப்ப பாய்ச்சல் வீதம், வெளியேறும் வெப்ப பாய்ச்சல் வீதம், ஏவியிலிருந்து வெளியேறும் வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன், அதான் சொல்ற மாதிரி கொள்ளும், சமன் 350 தர 2000, 350 தர 2000. ஏழு தர 15 வாட், 7 தர 15 வாட். ஆனா நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வேறு இல்ல, கேட்கப்பட்ட கேள்வி வேறு இல்ல, கவனமா இருக்கணுமா? அந்த விடையும் கொடுக்கணும். சப்போஸ் அதுக்கு 1 மார்க்ஸோ அல்லது 2 மார்க்ஸோ கொடுத்திருந்தாங்கடா அந்த லைனை விட்டேலண்டா நீங்க மார்க்ஸ் கிடைக்காது. சில நேரம் அவர் நம்ம பின்னிக்கு வர கேள்விகளுக்கும் தேவைப்படலாம். சரியா? சோ இதுல இப்ப அடுத்த லைன்ல எழுதி கொள்ளுங்க. எனவே குழாயினூடாக, எனவே குழாயினூடாக நடைபெறும் மொத்த வெப்ப இழப்பு வீதம், எனவே குழாயினூடாக நடைபெறும் மொத்த வெப்ப இழப்பு வீதம் என்ன வரப்போது? ஏற்கனவே 3.5 தர 15 சக இப்ப 7 தர 15 சமன் 10.5 தர 15 வாட், 10.5 தர 15 வாட். சரியா? நோட் பண்ணிதேலா? சாரி, அவர் கோல் வந்துருந்துச்சு. சரியா? நோட் பண்ணியாச்சா? சரியானே? சோ பாப்போம். அடுத்த கேள்வி பாப்போம். எத்தனாம் கேள்வி? 4வது கேள்வி பார்க்கணும். இப்ப கொதிநீராவியை பயன்படுத்தி, இந்த வார இந்த கொதிநீராவியை பயன்படுத்தி சுழலி 8.58 மெகாவாட்
சோ பாருங்க அந்த கொதிநீராவை பயன்படுத்தி சுழலி வந்து 8.58 மெகாவாட் பொறுமுறை வலுவை உற்பத்தி செய்கின்றது. அதாவது பயப்பு வலு அவுட்புட் வந்து எவ்வளவா 8.58 மெகாவாட். சோ 8.58 மெகாவாட் இது அவுட்புட்டா கிடைக்க போறோம். நம்மளுக்கு தெரியும் கட்டாயம் இது இங்க வந்ததுக்கு சமனா இருக்காது. இது 100% இது குறைவாத்தான் இருக்கும். பாருங்க சுழலியின் பொறிமுறை திறன் 40%. ஆகவே பெறப்பட்டது என்ன 40%? என்ன இவர திறன் வந்து 40%. சரியா? அப்படி என்றா கொதிநீராவியின் மூலம் சுழலிக்கு வழங்கப்படும் பெயர்ப்பு வலு, அதாவது இங்க இருந்து வார கொதிநீராவி மூலம் இந்த சுழலிக்கு கொடுக்கப்பட போற பெயர்ப்பு வலு, இங்கிருந்து வார மொத்த சக்தி அதாவது மொத்த வலுவுல என்ன நடக்குது? இந்த குழாயினூடாக குறிப்பிட்ட அளவு இழப்பு ஏற்படுது. மிச்சமாவாரவர் இங்க கொடுபட போறார், அவர்தான் இன்புட். சரியா? அவரை கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லலாம் என்ன, இந்த சுழலிக்கு அதாவது டர்பைனுக்கு என்ன சொல்லுவோம்? திறன் பொறிமுறை திறன் சமன் பொறிமுறை திறன் சமன் பயப்பு வலுவின் கீழ் பெயர்ப்பு வலு தர 100%. பயப்பு வலுவின் கீழ் பெயர்ப்பு வலு தர 100%. திறன் நம்மளுக்கு தெரியும் 40% சமன் பயப்பு மூலவு 8.58 மெகாவளை போடுறது 8.58 கீழே இன்புட் கேட்டிருக்காங்க. பெயர்ப்பு வலுதான் கேள்வி. தர 100%. சுவர்ல என்ன செய்யலாம்? நம்ம பெயர்ப்பு வலுவை காணலாம். என்ன வரும் சொல்லுங்க அப்ப சுருக்கி? நீங்க தான் சுருக்கணும். சரியானே? இன்னொரு 10 மாதத்துல எக்ஸாம் எழுத போறீங்க. சோ நீங்க தான் சுருக்கணும். சொல்லுங்க பாப்போம். 21.45 பாருங்க 21.45 மெகாவாட். 21.45 மெகாவாட். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி முடி சொல்லுங்க. சரியா? அழிச்சு விடுறேனா? கடைசி கேள்வி பார்ப்போம். சரியா? கடைசி கேள்வி பாருங்க. மேலே A2 கணிக்கப்பட்ட மீ வெப்பமாகிய நீரினால் பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தியின் மூலம் அந்த வெப்ப சக்தியின் மூலம் இப்புவி வெப்ப வலு பொறியம், அதாவது இந்த சுழலியை கொண்ட அந்த தேவையான அந்த பொறியம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு தொழிற்படலாம் என்று கேட்காங்க. கொஞ்சம் கவனிங்கோ. நம்மளுக்கு தெரியும் ஆரம்பத்துல கண்டிருக்கும் எவ்வளவு சக்தி மொத்தமா நம்மளுக்கு கிடைக்கப்படுது. எவ்வளவு சக்தி கிடைக்கப்பட்டுச்சு?
4.05 தர 10⁻16 ஜூல். சோ இந்த சக்தியை வச்சுக்கொண்டு எவ்வளவு காலத்துக்கு இந்த சுழலியை நம்ம கண் பண்ணலாம்னு கேட்காங்க. சரியானே? சோ பாருங்க, நம்மளுக்கு அந்த சுழலிய ரன் பண்ணணும்டா 1 செகண்டுக்கு தேவையான சக்தி தெரியும் என்ன, அதாவது அதான் வாட் என்ன, வாட் சொல்லப்படும் போது ஜூல் செகண்ட் மைனஸ் 1. சோ 1 செகண்டுக்கு தேவையான சக்தி தான் வாட். சோ 1 செகண்டுக்கு தேவையானவர் தெரியும். ஆகவே நம்ம தேவையானவரை கண்டு அவர் 1 செகண்டுக்கு, சோ எத்தனை செகண்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம் என்று கண்டா யாரை காணலாம்? வருஷத்தை காணலாம். அதுல பாருங்க, கீழே ஒரு தரவு தந்திருக்காங்க. ஒரு வருஷம் எத்தனை செகண்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பாருங்க. 3 தர 17 செகண்ட் கொள்ளட்டான். ஒரு வருஷத்தை 3 தர 17 செகண்ட் கொள்ளட்டான். சோ கவனிங்களா, ஒவ்வொருட்டா பாப்போம். வெளியே கொள்ளுங்க, கீழே போய் வெளியே கொள்ளுங்க. மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்படும் சக்தி, மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்படும் சக்தி சமன், மீ வெப்பமாகிய நீரினால் வெளிவிடப்படும் சக்தி சமன் 4.05 தர 4.05 தர 10⁻16 ஜூல். 4.05 தர 10⁻16 ஜூல். நான்கு தசம் 0.5 தர 10⁻16 ஜூல். சரியா? ரொம்ப பெரிய எஸ்ஸியா இருக்கு, நீங்க செய்யலாம், டைமிங் கூட செய்யலாம். நான் விளங்கப்படுத்தி எழுதி காட்டி செய்யறது தான் நம்மளுக்கு டைம் எடுக்குது. சோ மற்றும்படி நீங்க செய்யலாம். பாப்போம். இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. நம்மளுக்கு என்ன நடக்குது? அந்த 1 செகண்ட்ல கிடைக்கப்படுற சக்தி இந்த குழாயினூடாக வெளியாக பயன்படுது என்ன, குழாயினூடாக வெளியேறுது. குழாயினூடாக போய் மிச்சம் என்ன செய்யப்படுது? இந்த சுழலிக்கு போகும். குழாயினூடாக வெளியேறதுக்கு பிறகு மிச்சம் தான் சுழலிக்கு போறா. சோ இது வெப்ப இழப்பென இழக்கப்பட்டது, மிச்சம் தான் சுழலிக்கு போறோம். சோ இழக்கப்பட்டதையும் இவரையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சரியா? சோ கீழே போய் சொல்லிக் கொள்ளுங்க. குழாயினூடாக ஏற்படும் வெப்ப இழப்பு, வெப்ப இழப்பு வீதம், குழாயினூடாக ஏற்படும் வெப்ப இழப்பு வீதம், குழாயினூடாக ஏற்படும் வெப்ப இழப்பு வீதம் எவ்வளவு வரப்போகுது? குழாயினூடாக வெப்ப இழப்பு வீதம் 10.5 தர 10.5 தர 10.5 வாட். 10.5 தர 10.5 வாட். சரியா? அடுத்தது இவர் அடுத்தது சுழலிக்கு கொடுக்கப்பட போற வெப்பம், அதை கண்டிக்க வேணும். இப்ப 21.45. சரியானே? சோ அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொடுங்க. சுழலிக்கு வழங்கப்படும் பேப்பு வலு, சுழலிக்கு வழங்கப்படும் பெயர்ப்பு வலு எவ்வளவு? 21.45 மெகாவாட். 21.45 மெகாவாட். சரியா? மொத்த வலு இவர் சக இவர் 10.5 தர 15 சக 21.45 தர மெகான்றது 16. யார் இவர்? 214.5 தர 15. சரியா? சோ கூட்டுனா 225 தர 15 வாட். 225 தர 15 வாட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 செகண்டுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சிக்கும்.
சரியா? நான் முடியப்பதா பாருங்க. சரியானே? சோ நம்ம இவரை கண்டாச்சு. இப்ப இது ஒரு செகண்டுக்கு தேவையான சக்தி. நம்மகிட்ட மொத்தமா இருக்கிற சக்தி இவர். என்ன செய்யலாம்? இவர் தர தொழிற்படும் நேரம் சமன் எது அறிக்க போது? இவர் அறிக்க போது. ஏன் இவரை பயன்படுத்தித்தான் இவர் எடுத்துக்கொள்றோம். சரியானே? ஆகவே நம்ம தொழிற்படும் நேரத்தை கண்டுபிடிப்போம். முதலாவது அவங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? எத்தனை வருஷம் என்று கேட்டிருக்காங்க. அதனால எழுதி கொள்ளுங்க, கீழே எழுதி கொள்ளுங்க. தொழிற்படும் ஆண்டுகள் பை என கொள்க. தொழிற்படும் ஆண்டுகள் பை என கொள்க. தொழிற்படும் ஆண்டுகள் பை என கொள்க. எனவே தொழிற்படும் நேரம், எனவே தொழிற்படும் நேரம் என்ன வரப்போகுது? 3 தர, எனவே தொழிற்படும் நேரம் 3 தர 17 பை ஒரு வருஷத்துல 3 தர 17 செகண்ட் இருக்காம். நம்ம பை வருஷம் என்று எடுத்திருக்கோம். சோ 3 தர 17 பை செகண்ட் தொழிற்படும் நேரம் கண்டாச்சு. ஒரு செகண்டுக்கு தேவையான சக்தி தெரியும், நேரம் தெரியும். இரண்டையும் பெருக்கினா எதுக்கு சமனாக காணப்படணும்? அந்த மீ வெப்பமாகிய நீரிலிருந்து புறப்பட்ட சக்திக்கு சமனாக காணப்படணும். சரியானே? என்ன செய்யலாம்? நம்ம வலுதர நேரம் சமன் மொத்த சக்தி அறிக்க சொல்லலாம். வலு எவ்வளவு? 225 தர 10 தர டைம் வந்து எவ்வளவு வினாக்கி? 3 தர 17 பை சமன் இந்த சக்தி எவ்வளவு? 4.05 தர 10 சரியா? நான் சுருக்கிய சொல்றேன்னா ஏற்கனவே சுருக்கி வச்சிருக்கேன். பை சமன் 60 வருஷம். முடிஞ்சு. சரியா? முடிஞ்சது. பை சமன் 60 வருஷம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுருக்கடை எதுவும் பிள்ளைண்டா பாருங்க, சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? மத்தது பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனிங்களா? முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னும் வந்து இந்த கேள்விகளுக்குரிய, அதாவது பிசிக்ஸுக்குரிய செகண்ட் பார்ட்டுக்குரிய ஸ்கீம் வந்து நம்ம அனுப்படும், யாருக்கும் தெரியும். சரியானே? சோ நம்ம செஞ்சிருக்கோம். சுருக்கள் எதுவும் பிழைக்காத நினைக்கிறேன். அநேகமா விடைகள் மாற்றம் அடையாது. சில நேரம் வந்து அந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்தவங்களுக்கு ஏற்ப, அவங்களோட டிஸ்கஷனுக்கு ஏற்ப சில விடைகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா சில நேரம் இது அநேகமா சரியாத்தான் இருக்கு. சரியானே? ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? யோசிக்காங்க, பிள்ளையெல்லாம் செய்து காட்டிக்க மாட்டேன். அநேகமா சரியாத்தான் இருக்கும். சரியா? ஸ்கீம் வந்தா தெரியும் நம்மளுக்கு. பாருங்க, கேள்வி இலகுவான கேள்வி. என்ன சுருக்கல் எங்கேயும் பிள்ளை விட்டு மாட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? நான் ஏற்கனவே ஒரு சுருக்கி பார்த்தேன், செய்து பார்த்தேன். சரியா பிள்ளைகள்? சோ நாளைக்கு மெட்ரன் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து பார்ப்போம். சரியா? அநேகமா இந்த வீடியோ மட்டும் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணி விடுவேன். சரியா? இனி வார மெட்ரன் ரேடியேஷன் கிளாஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணவும் மாட்டேன். சரியா? தேங்க்ஸ், பாய்.